Hello everyone. So in the video how to convert a PDA na push down automata to context free grammar CFG அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ PDA கொடுத்துருப்பாங்க, CFG எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. PDA அப்படின்னா நம்மளோட புஷ் டவுன் ஆட்டோமேட்டா மெஷின் டயக்ராம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டயக்ராம்ஸ் இருக்கும். Q0 Q1. ஸோ இதில் 1 இன்புட் வந்தால் புஷ் டவுன் ஆட்டோமேட்டானா யூ வில் ஹாவ் அ ஸ்டாக். இப்போது டாப் ஆஃப் தி ஸ்டாக்கில் என்ன இருந்துச்சு, இதை புஷ் பண்ணுறோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் 1Z0. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ டயக்ராமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனாக ஃபஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஃபார் PDA. ஓகே, டயக்ராமாக இருக்கும், இல்லைன்னா டேரெக்டாக எப்படி ஃபங்க்ஷனாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனாக எழுதுவோம், நார்மலாக எப்படி எழுதுவோம்னா del ஆஃப் என்ன ஸ்டேட்டு என்ன இன்புட், 1ங்கிறது தான் இன்புட். அதுக்கப்புறம் கூடவே ஸ்டாக்கில் அப்போ 1ங்கிற இன்புட் வரும்போது டாப்பில் என்ன இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ Z0 இருந்துச்சு ஈக்குவல் டு இந்த ட்ரான்சிஷன் எங்கே போயிருக்கு, Q1க்கு போயிருக்கு. இந்த 1 நான் என்ன பண்ணியிருக்கேன், புஷ் பண்ணியிருக்கேன். புஷ் பண்ணால் இது 1ன்றது உள்ளே போயிடும். ஸோ அப்போ ஸ்டாக் எப்படி மாறினா ஃபஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ், டாப்பில் இருக்க ஃபஸ்ட் 2 எலிமெண்ட் 1Z0ன்னு மாறிடும். இப்படி தான் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் எழுதுவோம் புஷ் டவுன் ஆட்டோமேட்டாக்கு. ஸோ இது எப்படி, Q0ல் 1 இன்புட் வரும்போது ஸ்டாக்கையும் செக் பண்ணணும். அதனால ஸ்டாக்கில் என்ன இருக்குது இனிஷியலாக அப்படின்னா Z0 இருந்தது. ஸோ Z0 இருக்குது. இதை என்ன பண்ண போகிறேன், இந்த 1ங்கிற இன்புட்டை நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, 1 மேலே போயிடும். அப்போ டாப்பில் மேலே ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குது, 1Z0ன்னு இருக்குது. இது புஷ் பண்ணதுக்கப்புறம் 1Z0ன்னு ஸ்டாக் மாறிடும். எந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கு, Q1 ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. ஓகே, இதை இப்படி எழுதணும். புஷ் டவுன் ஆட்டோமேட்டாக்கு என்னென்ன எழுதணும், இனிஷியல் ஸ்டேட் என்ன, கரண்ட் இன்புட் என்ன, கரண்ட்டாக ஸ்டாக்கில் எப்படி இருக்குது, இது மூணுத்தையும் பார்த்து ட்ரான்சிஷன் எப்படி மாறி இருக்குது, ஸ்டேட் என்ன போயிருக்கு ப்ளஸ் ஸ்டாக்கில் எப்படி மாறி இருக்குது, இதையும் சேர்த்து எழுதணும். இதுதான் உங்களோட ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஃபார் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி டயக்ராம்லாம் கொடுக்காம டைரெக்டாக இந்த ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனுக்கு நான் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரை கன்வர்ஷன் கொடுக்கணும். சரியா, அதே மாதிரி இங்கே எம் இது ஏதோ கொடுத்துருக்காங்க, இது ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்ங்கிறது மெஷின். ஸோ PDAவோட ரெப்ரசன்டேஷன் என்னென்னா, இட் இஸ் அ செட் ஆஃப் 5 டப்பிள்ஸ். என்னென்ன, நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ், நம்பர் ஆஃப் இன்புட்ஸ், ஸ்டாக் எலமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன், இனிஷியல் ஸ்டேட், அப்புறம் டாப் ஆஃப் தி ஸ்டாக் இனிஷியல் ஸ்டாக் எலமெண்ட் அண்ட் தென் ஃபைனல் ஸ்டேட். ஸோ இது வந்து புஷ் டவுன் ஆட்டோமேட்டாக்கான ரெப்ரசன்டேஷன். இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் 7 டப்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து Qனா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த PDAவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, ஸோ இதில் என்ன இருக்குது, எத்தனை ஸ்டேட் இருக்குது, 2 ஸ்டேட் தான் இருக்குது. இன்புட்ஸ் எத்தனை இருக்குது, 2 இன்புட் 0 and 1. ஸ்டாக்கில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும், Z0ம் Xம். Z0 இனிஷியலாக இருக்கும், X வந்து அடுத்து போட எலமெண்ட்ஸ் வந்து X தான் உள்ளே போட போகிறோம் ஸ்டாக்கில். இந்த டெல்லுங்கிறது ட்ரான்சிஷன். இந்த ட்ரான்சிஷன் தான் இப்படி ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து Q0ங்கிறது இனிஷியல் ஸ்டேட், Z0ங்கிறது ஸ்டாக்கில் இருக்க இனிஷியல் எலமெண்ட், Fங்கிறது ஃபைனல் ஸ்டேட். ஸோ இது என்னோட மெஷின், அதாவது PDAவோட ரெப்ரசன்டேஷன். ஸோ PDAவில் மொத்தமாகவே இந்த PDAவில் கொடுத்துருக்க PDAவில் 2 ஸ்டேட் தான் இருக்குது, Q0 and Q1. ஸோ இதை வச்சு ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இது என்னது, இது இனிஷியல் ஸ்டேட், 1ங்கிறது இன்புட், இனிஷியலாக ஸ்டாக்கில் என்ன இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறேன், இந்த 1 வரும்போது Xன்ற எலமெண்ட்டை புஷ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஸ்டாக்கில் Z0ம் Xம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எப்போல்லாம் 1 வருதோ அப்போல்லாம் என்ன பண்ணுறேன், Xன்றதை புஷ் பண்ணுறேன். ஓகே, அப்போ பாருங்கள், இப்போ Q0 ஸ்டேட்டில் 1ங்கிற எலமெண்ட் வருது இன்புட்டாக. இனிஷியலாக ஸ்டாக்கில் Z0 இருக்கும். 1 வரும்போது Q0லேருந்து Q0K தான் ட்ரான்சிஷன் போயிருக்கு. ஓகே, ஸோ அப்போது 1க்கு இங்கே இல்லை, 1க்கு Q0லேருந்து Q0K தான் ட்ரான்சிஷன் போயிருக்கு. 1 இன்புட் வரும்போது இனிஷியலாக Z0 ஸ்டாக்கில் இருந்திருக்கு.
ட்ரான்சிஷன் Q நாட்கே போயிருக்கு. ஆனால் 1 வரும்போது என்ன பண்ணணும், எக்ஸுன்ற எலமெண்ட்டை ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணணும். அப்போ எக்ஸை புஷ் பண்ணிட்டா இங்கே என்ன இருக்கும், ஸ்டாக் எப்படி மாறி இருக்கும், XZ0ன்னு மாறி இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம இங்கே இப்படி எழுதியிருக்கோம். Q0 1 இன்புட் வரும்போது ஸ்டாக்கில் Z0 இருந்துச்சு இனிஷியலாக. ட்ரான்சிஷன் எங்கே போயிருக்கு, Q நாட்கே போயிருக்கு. ஸ்டாக் எப்படி மாறிடுச்சு, XZ0ன்னு மாறிடுச்சு. ஓகே, ஸோ இது இந்த ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி இந்த புஷ் டவுன் ஆட்டோமேட்டாக்கு என்னென்ன ட்ரான்சிஷன் இருக்கோ அது எல்லாமே இப்படி ஃபங்க்ஷனாக கொடுத்துட்டாங்க. நம்மளோட ஆக்சுவல் எய்ம் என்ன, ஹேவ் டு கன்வெர்ட் ஆல் திஸ் இன்டு சிஎஃப்ஜி ஃபார்முலா. சிஎஃப்ஜின்னா எப்படி இருக்கும், A tends to B இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, A tends to B, A tends to BS இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு நான் டெர்மினல் டென்ஸ் டு இன்னொரு ரெண்டு நான் டெர்மினல் இல்லை 3 நான் டெர்மினல் இல்லை ஒரு நான் டெர்மினல் இல்லை டெர்மினல் ஏதோ ஒன்று. ஸோ இந்த பக்கம் ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஒரு டென்ஸ் டு ஒரு ஆரோ, இந்த பக்கம் ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு இந்த எல்லா ட்ரான்சிஷனையும் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கிறேன். del Q0, 1, Z0 equal to Q0 X Z0. ஸோ இப்போது இதுக்கான ஈக்குவலண்ட் சிஎஃப்ஜி எப்படி இருக்குன்னா எப்படி பார்க்கலாம், இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். இதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 2 எலமெண்ட்ஸ், X1 Z0 1. ஸோ 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம சிஎஃப்ஜினாலே எப்படி எழுதணும்னு சொல்லிட்டோம், ஒரு இந்த பக்கம் ஒரு எலமெண்ட் இருக்கணும், ஒரு ஆரோ இருக்கணும், இந்த பக்கம் ஒரு எலமெண்ட் இல்லை 2 எலமெண்ட் எப்படி வேணால் இருக்கலாம். இந்த பக்கம் டிஃபால்ட்டாக ஒரு எலமெண்ட் தான் இருக்கும் சிஎஃப்ஜியில். ஸோ இந்த பக்கம் ஒரு பாக்ஸ், ஒரு எலமெண்ட் டென்ஸ் டு, இந்த பக்கம் 2 எலமெண்ட் இருக்கணும். ஏன்னா இங்கே 2 எலமெண்ட் இருக்குது, அதனால் இங்கேயும் 2 சைடு 2 எலமெண்ட் வரும். ஓகேவா, ஸோ இந்த ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனுக்கான சிஎஃப்ஜி என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், 1 element tends to 2 elements இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ட்ரான்சிஷனுக்கு எனக்கு எத்தனை ரூல் இந்த மாதிரி வரும்னா 4 ரூல்ஸ் வரும். இது எப்படி டிஃபைன் பண்ணுறது, அகெயின் இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 2. அப்போ எனக்கு எத்தனை வரும், 2/2. ஸோ 4 elements எனக்கு இந்த 4 ரூல்ஸ், 4 சிஎஃப்ஜி ரூல்ஸ் எனக்கு இந்த ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன்லேருந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணி இப்படி எம்டி பாக்ஸஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போது இந்த பாக்ஸஸை ஃபில் பண்ணணும். இந்த பாக்ஸஸில் என்ன ஃபில் பண்ண போகிறோம், அகெயின் இங்கே 3 எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே 3 எலமெண்ட்டை நான் ஃபில் பண்ண போகிறேன். எப்படி ஃபில் பண்ணலாம், ஸோ இனிஷியலாக இங்கே இருக்க Q0 அப்படியே லைனாக ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து இங்கே இருக்க Z0 அப்படியே லைனாக ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து இங்கே இருக்க 1 ஆரோக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்து இந்த பாக்ஸ் எலமெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஃபில் பண்ணணும். இது இங்கே இருக்க செகண்ட் எலமெண்ட்டு. ஓகே, அடுத்து இப்போது இந்த பக்கம் இதை ஃபில் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன இருக்கணும், Q0 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 Q0. அடுத்து இங்கே இருக்க லாஸ்ட் எலமெண்ட் என்ன பண்ணணும், செகண்ட் எலமெண்ட்டாக ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும், இங்கே 2 இருக்குது, 1 இங்கேயும் 1 இங்கே இருக்க மிடில் எலமெண்ட்டாகவும் ஃபில் பண்ணணும். ஸோ X X X X இங்கே Z0 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 Z0. ஓகே, ஸோ இப்போது இது எல்லாத்தையுமே 2 தான் இருக்குது. இப்போ தேர்ட் எலமெண்ட் இங்கே ஒன்று ஃபில் பண்ணணும், இங்கேயும் ஒரு தேர்ட் எலமெண்ட் ஃபில் பண்ணணும், இங்கே ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் ஃபில் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம், இங்கே ஸ்டேட்ஸ் தான் ஆப்வியஸாக வரப்போகுது. எப்படி வரும் அப்படின்னா, இங்கே M ஈக்குவல் டு ஸ்டேட்ஸ், எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டேட்ஸ் டோட்டலாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் 2 ஸ்டேட்ஸ் தான் நான் போட போகிறோம். ஸோ இங்கே எப்படி போட போகிறோன்னா, அந்த 2 ஸ்டேட்ஸை லைனாக Q0 Q0 Q1 Q1 ஈக்குவலாக டிவைட் பண்ணி 2 Q0க்கு 2 Q1க்கு அப்படி போட போகிறோம். ஓகே, ஸோ இங்கே எப்படி போடணும், தேர்ட் எலிமெண்ட் அகெயின் இங்கேயும் ஸ்டேட்ஸ் தான் போட போகிறோம். ஆனால் இங்கே அதே 2 ஸ்டேட்டை ஆல்டர்னேட்டிவாக போட போகிறோம். Q0 Q1 Q0 Q1ன்னு போட போகிறோம். எப்படி Q0 Q1 Q0 Q1ன்னு போட போகிறோம். ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல் 3 எலமெண்ட்ஸ் ஃபில்ட், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பாக்ஸ்க்கு ஃபில்டு, அதை பாக்ஸ் ஃபில் பண்ணணும். இந்த பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும்னா, இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அதை அப்படியே இங்கே ஃபில் பண்ணிக்கணும். விச் இஸ் Q0 Q1 Q0 Q1. அகெயின் லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு இங்கே இருக்க லாஸ்ட் எலமெண்ட்டை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே ஃபில் பண்ணணும். விச் இஸ் Q0 Q0 Q1 Q1ன்னு ஃபில் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ்
you will fill the boxes here and form the CFG rules. ஸோ இதெல்லாம் ஒரு CFG rules. இப்போது இதே மாதிரி அடுத்தடுத்த எல்லா ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனுக்கும் we have to find. ஸோ இப்போ 2 எலமெண்ட் இருந்தால் எப்படி போடணும்னு நம்மளுக்கு தெரியுது. 2 எலமெண்ட் இருந்தால் 2 பாக்ஸ் வரும், அகேன் 4 ரூல்ஸ் வரும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் உள்ளதுக்கு போடுவோமா நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா del of q0, 0, x is equal to q1, x. இப்போது இங்கே எத்தனை எலமெண்ட் இருக்குது? 1 எலமெண்ட். அப்போது எத்தனை ரூல் வரும்? 2 power 1. ஸோ 2 ரூல்ஸ் தான் வரும். ஸோ ஒரு ரூல் டென்ஸ் டு இங்கே அகெயின் ரைட் ஹேண்ட் சைடில் எத்தனை பாக்ஸஸ் வரணும்? இங்கே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, ஸோ ஒரு பாக்ஸ் தான் வரணும். ரூல் எத்தனை ரூல் வரும்? 2 ரூல் வரும். இது மாதிரி 1 2. ஓகே, ஸோ 2 ரூல்ஸ் வரும். ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் q0 அப்படியே டைரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். தேர்ட் எலமெண்ட்டை செகண்ட் எலமெண்ட்டாக ஃபில் பண்ணணும். இங்கே இருக்க 0வை ஆரோக்கு அப்புறம் கொண்டு வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, அடுத்து இங்கே எப்படி ஃபில் பண்ணணும்? q1 ஃபில் பண்ணிக்கணும். இந்த எக்ஸ் இங்கே 2 பாக்ஸ் இல்லை, பிரித்து போட தேவையில்லை. இந்த எக்ஸ் அப்படியே தூக்கி கொண்டு வந்து மிடில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்ட் எலமெண்ட்க்கு என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் பொறுத்து. இங்கே எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது? 2 இருக்குது, q0 and q1. ஸோ அப்படியே இங்கே ஆல்டர்னேட்டிவ் ஈக்குவல் அப்படிலாம் இல்லை, 2 தான். ஸோ q0 1, q1 1. அகெயின் இங்கே இருக்கிறத தூக்கி லாஸ்ட்டாக q0 q1. ஸோ இது வந்து 1 எலமெண்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே 1 எலமெண்ட் தான், ஆனால் இங்கே எலமெண்ட்டாக இல்லாமல் எப்சிலானாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? ஸோ அகெயின் இங்கே 1 எலமெண்ட் இருக்கிறதுனால 1 எலமெண்ட் பட் எப்சிலானாக இருக்குது. அப்போ என்ன இருக்குது? எப்சிலானா நோ வேல்யூன்னு அர்த்தம். 2 power 0 அப்போ 1. இப்போ ஒரே ஒரு ரூல் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ எப்சிலானால இங்கே எப்சிலானா 0. ஸோ இங்கே எந்த பாக்ஸுமே போடவே தேவையில்லை, டைரெக்டாக ஆன்சர் அவ்வளோதான். அப்போது இங்கே எப்படி எழுதுகிறோம்? q1 இங்கே தேர்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட்டாக வரணும். இந்த 1 வந்து இங்கே போகணும். இங்கே q0. ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் அதே மாதிரி இங்கேயும் எப்சிலான் இருக்குது, இங்கேயும் எப்சிலான் இருக்குது. இங்கே இருக்க எலமெண்ட் பற்றி நம்ம வரியே பண்ண தேவையில்லை. இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி ரைட் ஹேண்ட் சைடில் போட போகிறோம். ஸோ இங்கே எப்சிலான் இருக்கிறதுனால ஒரே ஒரு ரூல், நோ வேல்யூ. இந்த எப்சிலான் அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் போட்டுப்போம். q1 இந்த எக்ஸ் இங்கே போட்டுட்டு வித் q0. ஸோ இது ஒரு CFG ரூல். ஸோ இப்போது என்டையர் இந்த மாதிரி இருக்க ஒரு ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி எத்தனை ரூல்ஸ் வரும்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒன்றையும் ரூலாக மாற்றிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி q0 x q0 இதுக்கு நானாக ஒரு ஆல்ஃபபெட் அசைன் பண்ணிக்கிறேன் A அப்படின்னு. அதே மாதிரி q0 x q1 அப்படி இருந்தால் அது B அப்படி நானாக அசைன் பண்ணிவிட்டு அந்த எலமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும்? சரி, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? q1 x q0 ஒன்று இருக்குது. ஸோ q1 x q0 இதுக்கு C அப்படின்னு நானாக அசைன் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனை இந்த ABC ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதினேன். எப்படி எழுதினா? q0 x q0 என்ன போட்டிருக்கோம்? A போட்டிருக்கோம். ஸோ A tends to 0, q1 x q0 வந்து C. ஸோ A tends to 0 C. இப்படி எல்லா ரூலையும் CFG ரூல் நான் ஆல்ஃபபெட் அசைன் பண்ணி சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.